L293D அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்டார் டிரைவரோட ஒர்க்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிரைவர் சர்க்யூட் அப்படின்றது நம்ம டிசி மோட்டரை ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பிடபிள்யூஎம் வச்சு அந்த மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த டிரைவர் சர்க்யூட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இந்த டிரைவர் சர்க்யூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பு பேஸில் இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் சர்க்யூட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான மோட்டரை அட் அ டைமில் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிரைவர் சர்க்யூட்கான சப்ளை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட் அப்படின்றது வந்து அடாப்டர் வழியாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல 2 டிசி மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிசி மோட்டாரை நம்ம வந்து இந்த டிரைவர் சர்க்யூட் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்ட வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ண உடனே இனிஷியலாக நமக்கு வந்துட்டு இந்த 2 மோட்டாரும் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இந்த மோட்டருக்கான சிக்னல் இன்புட், அதாவது மோட்டார் 1 மோட்டார் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிக்னலுக்கு வந்து இந்த மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0-0 அப்படின்ற கண்டிஷன் இருந்துச்சுன்னா மோட்டர் ஆஃப்ல இருக்கும். 1-1 அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் இருந்தாலும் மோட்டர் ஆஃப்ல இருக்கும். 1-0 அப்படின்னா மோட்டர் ஃபார்வர்ட் ஆகும். 0-1 அப்படின்னா மோட்டர் வந்து ரிவர்ஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான லாஜிக். ஸோ இப்போ இனிஷியலாக நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல எல்லாமே வந்து 0 அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. நான் மேனுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 வோல்ட் எடுத்து இப்போது மோட்டார் 1க்கான இன்புட்டை வந்து 1 பண்ணுறேன். ஸோ 1 பண்ண உடனே அந்த இடத்துல இந்த மோட்டார் வந்து ஃபார்வர்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த மோட்டார் 1க்கான செகண்ட் பின்னை வந்து 1 பண்ணுறேன். அதாவது 1-0 அப்படின்றத அப்ளை பண்ணும்போது மோட்டார் வந்து ஃபார்வர்ட் ஆச்சு. இப்போ 0-1 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது நமக்கு மோட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் 1ஓட ரிவர்ஸ் கண்டிஷன். இப்போ மோட்டர் 2 வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1-0 அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் கொடுக்குறேன், நமக்கு ஃபார்வர்ட் ஆகுது. அதே மோட்டார் 2ல நம்ம வந்துட்டு ரிவர்ஸ் கண்டிஷன் கொடுக்குறோம், அதாவது 0-1 அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் கொடுக்குறோம், மோட்டர் வந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்போது நம்ம இந்த ரோபோட்டிக்ஸில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த டிரைவர் சர்க்யூட் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.